ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலைக்கறி இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்துட்டு 1 கப் சின்ன வெங்காயம், 1 இனுக்கு கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 தக்காளி. அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு ஒரு அடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். வெங்காயம் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளியே போதுமானது, அதுக்கு மேலே போட்டு புளிப்பாயிரும். அந்த தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணி அந்த காம்பு பகுதி நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கினதும் தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணணும். அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு மல்லித்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், நான் மல்லித்தூள் போடலை. அதுக்கப்புறம் தேங்காய் 1/2 மூடி, இல்லைன்னா 1/4 மூடி. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திப்பி இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். இதில் வெங்காய தக்காளி போட தேவையில்லை, ஏன்னா இதில் போட்டோம்னா ஆல்ரெடி மசாலா போட்டுறதுனால வந்து இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் தக்காளி போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கடலை ஆட் பண்ணிடலாம். அது நான் பச்சை கடலை தான் 8 மணி நேரம் ஊற வச்ச கடலை. அதை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிடணும். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 சொம்பு அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 2 சொம்பு தண்ணி அளவாக ஊற்றிருக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டு குக்கர் விசில் வச்சு விட்டுலாம். ஒரு 7-8 விசில் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். நல்லா கடலை வந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்விங் பவுலில் மாற்றி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். தேங்க்யூ.